எல்லாருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கம். இந்த பதிவுக்கு கீழே நான் ஒரு போஸ்ட் ஒண்ணு போடுறேன், அதை பாருங்க. அவர் அந்த இன்டர்வியூ கொடுக்குறாரு, ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்குற அதிகாரி. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் பேர் தெரியல, எந்த இடத்துல இருக்காருன்னு கூட எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அவர் கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு பிரஸ் மீடியாட்ட, திமுக நம்ம என்ன சொல்றோம், என்ன ஃபேமஸா என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி மன்னராட்சி முறை அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட அதாங்க. அதை அவர் வெட்ட வெளிச்சமா போட்டு காட்டியிருக்கு. இவர் ஒரு நிறுவனத்துல இருக்காரு, அவங்களுக்கு பணம் கொடுக்கறது எப்படி, பணம் வாங்குறது எப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருக்காரு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நிலச்சரார்கள்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏரியா வைஸா கலெக்ட் பண்றது, பேமெண்ட் கலெக்ட் பண்றது. இந்த நிறுவனத்திட்ட நீங்க தானே வச்சிருக்க, எனக்கு பணம் கொடு அப்படின்னு. இந்த ரவுடிங் எல்லாம் படத்துல மாமூல் வசூல் பண்ணுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள்ட்ட பணம் அவங்க கொடுக்க மாட்டானா கூட அவங்கள்ட்ட எப்படி பணம் கலெக்ட் பண்றதுன்னு ஒரு டீமே வச்சு இது பண்ணிருக்காங்க. அந்த டீம்கிட்ட இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அந்த டீம் இவங்கள்ட்ட இவ்வளவு வாங்கியிருக்க, இவ்வளவு கமிஷன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது, இத்தனை இவங்க எல்லாம் ஏன் தரலங்கும் போது அவங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி தரமாட்டாங்க எதிர்கட்சியால் சம்திங் ஏதோ ஒண்ணு, சரிங்களா, ஏதோ ஒண்ணு அதிகாரிகள் வச்சு நம்மள்ட்ட பேரத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்கன்னு சொன்னா, அதுக்கு டிஎம்கே ஆட்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முன்னாள் மாடல் ஆட்சி, அப்படியா, அடுத்த 2026 நம்பதாங்க வந்தா வேலை அவங்க ஒழிச்சிடலாம், நீங்க தாராளமா வாங்க அப்படின்னு அவங்க மோட்டிவேஷன் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன கொடுமைனா, இதுல ஒரு சின்ன விஷயம் எனக்கு தெரிய வருது என்னன்னா, இவங்க மேடைக்கு மேட அழுகுறாங்க. இப்ப ஆட்சி இழந்துட்டா சிஸ்டர்னு, ஏதோ நல்லது பண்ணி ஆட்சிக்கு வர முடியாத மாதிரி என்ன நடிப்பு. இதை பத்தி உங்களோட பதிவு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி.